மதிப்புக்குரிய திருமாவளவனை பார்த்து நான் கேட்குறேன். இப்போ இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம். இதில் ஏதாவது பொது அமைதி வந்திருக்கா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் மட்டும் சொல்லுங்கள். ஆனால் இதே நீதிபதி தான் பழனி மலையை சுற்றி உள்ள அடிவாரத்தில் இருக்க அனைத்து ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும் சொன்னாங்க. அது நியாயமான தீர்ப்பு. அது மட்டும் இல்லை, ஒரு நீதியரசரை, அதாவது என்னென்னா, நீதிபதியை குற்றம் சாட்டினால் அதுக்கு என்ன தண்டனை உண்டுமோ அதை தமிழக அரசு நிச்சயமாக பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு பிரச்சனையும் வந்திருக்கு. சொல்லுங்க. இப்போ இந்த ஜிஆர் சுவாமிநாதன் அதாவது பொது அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வகையில் தீர்ப்பு வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. நீங்கள் அதுக்கு அவருக்கு பதில் சொல்லுங்கள். மதிப்புக்குரிய திருமாவளவனை பார்த்து நான் கேட்குறேன். இப்போ இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம். இதில் ஏதாவது பொது அமைதி வந்திருக்கா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் மட்டும் சொல்லுங்கள். ஏதாவது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில் எங்கேயாவது இருக்குதா? நேற்றே இந்த தீர்ப்பு சொல்லியிருந்தா வெளியே தெரியாமலேயே இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நேற்றே தீபம் ஏற்றிருப்பாங்க, எல்லாரும் சாமி கொண்டிருப்பாங்க, போயிருப்பாங்க. ஆக இதில் குந்தகம் விளைவிப்பது யார் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருதலை பட்சமாக வாக்கு வங்கி அரசியலுக்காக பெரும்பான்மை சமுதாய மக்களை புண்படுத்துகின்ற வகையில் சிறுபான்மையினர் ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை நமது மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் அவர்களும் நீதிமன்றத்தையே நீதிபதியை அவதூறாக பேசினார். ஆனால் இதே நீதிபதி தான் பழனி மலையை சுற்றி உள்ள அடிவாரத்தில் இருக்க அனைத்து ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும் சொன்னார். அது நியாயமான தீர்ப்பு. இதுவும் நியாயமான தீர்ப்பு. யாருக்கு எந்தமான எனக்கு இன்னும் சொல்லப்போனால் அவர்களை விட இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு நண்பர்கள். உலகம் பூரா எங்கே போனாலும் எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் தான் எல்லா இடமும் இப்போ தங்குறதுக்கும் எல்லா ஏற்பாடும் தான் செஞ்சு கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஹாங்காங்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஏன் இந்த தேவையில்லாதெல்லாம் இவங்க அந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஹாங்காங்லேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. அது மட்டும் இல்லை, ஒரு நீதியரசரை, அதாவது என்னென்னா, நீதிபதியை குற்றம் சாட்டினால் அதுக்கு என்ன தண்டனை உண்டுமோ அதை தமிழக அரசு நிச்சயமாக பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு பிரச்சனையும் வந்திருக்கு. நேற்றே அழகாக கார்த்திகை தீபம் ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய போலீஸ் கெடுபிடி, இதையெல்லாம் தேவையில்லாத ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்குறது இந்த தேசிய ஜனநாயக கூட்டம். இன்னொன்று,